பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல சந்தோஷம். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதுக்கு அல்ல, நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கும்படி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு ஆராதனையில் நம்ம கடந்து போனோம். இந்த இடத்துல துதிக்கும் போது 2 தரிசனத்தை நான் பார்த்தேன். ஒன்றாவது, பெரிய ஒரு கலசம் இருக்கிறது, பெரிய ஒரு பானையை போல அங்கேருந்து தண்ணீர் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்குறேன். அதிகமான மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஆமென். எஸ், டைம் ஆஃப் ரியல் டைம் ஆஃப் ஜாய் அண்ட் ரிஃப்ரெஷிங். ஒன்றாவது. 2வது, நான் நிற்கிற இந்த புல்பீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் பெரிய எழுத்து இம்மானுவேல் என்று எழுதப்படுகிறதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. பெரிய எழுத்து EMM அப்படியே எழுதிக்கிட்டே வருகிறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது இன்றைக்கி நேற்று நம்ம உணரல. சபை ஸ்தாபித்து முதல் நாளிலிருந்து இன்ன வரைக்கும் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், என்ன கடந்து போனாலும், நான் இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இங்கே இல்லாமல் வேற ஆள் வந்தாலும் அதே தான், கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுவாங்க, வேறு வார்த்தையை பேச மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் செய்கிற அனைத்திலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை அதிக மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சபை ஒரு புதிய ஒரு ஃபேஸ், அடுத்த கட்டம் கடத்துக்குள்ளே நம்ம நவந்து உள்ளே போயிருக்கிறோம். அல்லேலூயா. we have entered a new phase of church ministry. அல்லேலூயா. அந்த ஊழியத்தில் இனிமே தான் அந்த ஊழியத்தினுடைய முழுமையை நம்ம உண்மையாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் அவங்க மத்தியில் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். லாவோதீசியா சபை, அந்த சபையை நம்ம பார்ப்போம். 15, 16, 17, 18. 14 வாசிங்க. 14 to 18. எல்லாரும் அந்த வசனத்தை கையை வைத்து கவனிங்க. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது I want you to also read it together. வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான ஆகாதபடிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணமும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகவும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னே நானும் என் மனைவியும் அந்நிய பாஷை வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இரவில் நான் தூங்கும் போது இந்த சொப்பனத்தை நான் பார்த்தேன். என்ன சொப்பனத்தை பார்த்தேன்னு சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் என்னிடத்துல தண்ணீர் கேட்கறது போல் ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். அந்த சொப்பனத்தில் அவர் பவுலஸ் கேன் யூ பிரிங் வாட்டர் டு மீ அப்படின்னு சொல்லுகிறதை நான் பார்த்தேன். அப்போ நான் ஒரு தண்ணி பிடிக்கிற ஒரு டப்பாவை எடுத்துக்கொண்டு தண்ணி பிடிக்க போகிறேன். அப்போ அந்த தண்ணி பிடிக்கும் போது நான் யோசிக்கிறேன், அவர் என்கிட்ட தண்ணி கேட்டார். அவர் என்ன தண்ணி கேட்டார் எனக்கு தெரியல. குடிக்கிற தண்ணி தான், ஜூஸ்லாம் கேட்கல, குடிக்கிற தண்ணி கேட்டார். ஆனால் அது சூடாக வேணுமா, கொஞ்சம் ஆறுனதாக வேணுமா, குளிராக வேணுமான்னு எனக்கு தெரியல அந்த சொப்பனத்தில். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சு கொண்டு அவர் இடத்துல போய் கொடுக்கறத நான் சொப்பனமாய் கண்டேன். அப்போ பிறகு அந்த ஊழியக்காரன் இடத்துல இந்த சொப்பனத்தை நான் சொன்னேன். அவர் சொன்னார், இந்த வெளிப்பாடு நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
இது மூலமாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மெசேஜை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஸோ அதே காரியத்தை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படி இந்த வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சமூகத்தில் எடுக்கப்பட்டு அங்கே இயேசுவை முகமுகமாக அவர் பார்க்கிறார். பூமியில் இருந்த இயேசுவுக்கும் பரலோகத்தில் இருந்த அந்த இயேசுவுக்கும் பயங்கர வித்தியாசம். so much so அவர் பேசும்போது இவர் மோகம் குப்புறம் விழுந்து நிற்க முடியாதபடி கீழே விழுகிறார். அவ்வளோ பிரசன்னமும் மகிமையும் வெளிச்சமும், முகம் பிரகாசிக்கிறது, அவருடைய முடி பிரகாசமாக இருக்குது, அவருடைய வஸ்திரம் பிரகாசமாக இருக்குது. அப்படியே வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சமாகவே காட்சியளிக்கிற அந்த இயேசுவை யோவான் பார்க்குறான். அப்போது சொல்கிறாரு, நீ 7 சபைகளுக்கு நான் இங்கேருந்து சொல்கிற வார்த்தையை எழுதி அனுப்பு என்று சொல்லுகிறான். அதில் ஒரு சபை தான் லவோதேசியா சபை. இதுதான் கடைசி சபை. ஆமென். அவர் நிறைய 7 சபைகளுக்கு எழுதி முடித்து கடைசி சபையாகிய இந்த லவோதேசியா சபைக்கு தான் அவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஸோ த லாஸ்ட் சர்ச், இந்த லவோதேசியா சபைக்கு அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்ப்போம். ஒன்றாவது அவர் சொல்லுகிறார், நீர் அனலும் அல்ல குளிரும் அல்ல. அப்போ அந்த சொப்பனத்தில் அதுதான் நான் பார்த்தேன். எந்த ஊழியக்காரனை நம்ம தரிசனத்திலையோ சொப்பனத்திலையோ பார்க்குறோமோ அவர்கள் சில நேரம் அவர்கள் தேவனை ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், அந்த கனவுல ரிசம்பிளிங் காட். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவரை அவங்க ரிசம்பிள் பண்ணுறாங்க, அடையாளமாக இருக்கிறாங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் சொப்பனத்தில் என்ன பார்த்து நான் ஏதாவது ஆலோசனை கொடுக்குற மாதிரியோ ஏதாவது உங்களுக்கு சொல்கிற மாதிரியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நான் கிடையாது. அது அந்த அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு தரிசனத்தை அவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஸோ எந்த நேரமும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அது ஆலோசனையாக வழிநடத்துதலாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் அதோடைய அர்த்தம். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த தண்ணீரை கேட்கும்போது நான் யோசிக்கிறேன், அவர் குடிக்கும்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் அவர் அனலாக கேட்டாரா குளிராக கேட்டாரான்னு எனக்கு தெரியல. இதுதான் அந்த சொப்பனம். அப்போ இங்கே ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், இந்த தண்ணீரை இந்த தண்ணீர் மாதிரி இருக்கிற ஒன்றை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஐ எம் ட்ரைங் டு டேஸ்ட் யூ. அப்போ இதைத்தான் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கான அடையாளம். ஸோ நம்ம வைத்திருக்கிற அந்த தண்ணீரை ஆண்டவர் அதை சுவைக்கும் போது அது அனலாக இருக்கிறதா குளிராக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறார், ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது இரு அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி நீ 2 பக்கட்டும் இல்லைன்னா வெதுவெதுப்பா இருந்த அப்படின்னு சொன்னால், லீவ் ஓமாக இருந்தேன்னு சொன்னால் நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆங்கிலத்தில் ஸ்பிட் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் அது ஒரு உண்மையான டிரான்ஸ்லேஷன் வாமிட் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நான் வாந்தி பண்ணி போட்டு தமிழில் அது சரியாக போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன இங்கே நடக்கிறது என்று சொல்லி இந்த கடைசி சபைக்கு இயேசு பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இந்த லவோதேசியா சபை அந்நாட்களில் இந்த கடிதம் அனுப்பப்படுகிற அந்த நாட்களில் இந்த லவோதேசியா ஒரு பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஒரு பட்டணமாக, வெரி ரிச். ஆமென், வெரி ரிச். இப்போ நம்ம மலேசியாவில் கூட நிறைய பட்டணங்கள் இருக்குது. அதில் சில பட்டணங்கள் ரொம்ப பணக்கார பட்டணமாக இருக்கும். அங்கே நிறைய செல்வந்தர்கள் அங்கே குடியிருப்பாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே இருக்கிற வியாபாரம்லாம் வித்தியாசமாக இருக்கும். கடைகள் வித்தியாசமாக இருக்கும். அங்கே இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். ஆமென். ஸோ நீங்கள் ஒரு இடம்லாம் போனீங்கன்னா சில இடம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், தாமான் மாதிரி இருக்கும். ஆனால் சில இடம் போனீங்கன்னா ஹைட்ஸ்னு கூப்பிடுவாங்க, இந்த ஏரியான்னு கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை வேறு மாதிரி இருக்கும், பிராண்டிங் வேறு மாதிரி இருக்கும், காட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான செல்வந்தர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணமாக இந்த லவோதேசியா காணப்படுகிறது. இப்போ எங்கே இருக்குது இந்த லவோதேசியா? இப்போ துருக்கின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, துருக்கியில் தான்
அந்நாட்களில் அது டர்க்கி கிடையாது, ஆனால் லவோதேசியா பட்டணம் அங்கே தான் இருந்தது. இப்போ டர்க்கின்னு சொல்கிற அந்த இடத்துல தான் இந்த லவோதேசியா இருந்தது. இந்த லவோதேசியா சபை, இந்த லவோதேசியா பட்டணம் ஏன் இவ்வளோ செல்வந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு ட்ரேட் ரவுட். இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மலாக்கா, எந்த கப்பலும் வந்து மலாக்காவில் நின்றுட்டு தான் சிங்கப்பூருக்கு போகும். அப்போ எந்த கப்பல், அப்போ இந்த மலாக்காவில் தான் அதிகமாக என்ன நடந்தது, வியாபாரிகள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அநேக காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆமென். ஸோ சிங்கப்பூருக்கு போகிற கப்பலும் சைனாவிலேருந்து வர கப்பலும் கடைசியில் சிங்கப்பூருக்கு போயிட்டு கடைசியில் மலாக்காவுக்கு வந்து நிற்கும். அப்புறம் தான் மற்ற இடத்துக்கு இந்தியாவுக்கெல்லாம் போகும். ஸோ இந்தியாவிலேருந்து வர கப்பல்கள் எங்கே வந்து நிற்கும், மலாக்காவில் வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த லவோதேசியா வந்து முக்கியமான ஒரு ட்ரேட் ரவுடு. நீங்கள் எங்கிட்ட இருந்து அங்கிட்டு போகணுன்னா இதை தாண்டி தான் போகணும், இந்த பட்டணத்தை தாண்டி தான் போகணும். அப்போ அங்கே நிறைய காரியங்கள், வியாபாரங்கள், அப்படி நிறைய காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டபடினால என்ன அங்கே எழுப்பப்பட்டது, பேங்கிங், முக்கியமாக வங்கிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு காசை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்பதாக இந்த இடத்துல காசை வைக்கிற ஒரு காரியம், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்கிங் எல்லாமே அங்கே தொடக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஸோ அதனால தான் இந்த பட்டணம் வந்து ரொம்ப செல்வந்தனாக, பயங்கர ஒரு செல்வம் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. இட்ஸ் a rich city, லவோதேசியா. இந்த பட்டணத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதுக்கு சொந்தமான ஒரு தண்ணீர் சப்ளை இல்லை, சொந்த தண்ணி சப்ளை இல்லை. இந்த இடத்துல இருந்து தண்ணி வரணும்னா 2 தூரத்தில் இருக்கிற பட்டணத்திலிருந்து தண்ணீர் அங்கிருந்து பைப்பு மூலமாக, அக்வாடாக்னு சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்டில் கல் வெட்டி அந்த டனல் வழியாக தண்ணீர் அனுப்பப்படுகிறதை நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ 2 விதமான பட்டணத்திலிருந்து தண்ணி புறப்பட்டு வந்து லவோதேசியாவுக்கு தண்ணி வந்து சேரும். அங்கே அந்த வர தண்ணி தான் அந்த பட்டணத்துக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணி 2 இடத்துலேருந்து வருகிறதுனால ஒரு இடத்துல வந்து சுடு தண்ணி குளத்துல இருந்து தண்ணி புறப்பட்டு, ஹாட் ஸ்ப்ரிங், அங்கேருந்து வருகிற அந்த ஊற்று தண்ணி சுட 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 புறப்பட்டு வருகிறது. இன்னொரு இடத்துலேருந்து வர தண்ணி ரொம்ப குளிரான இருக்கிற ஒரு தண்ணீராக இருந்து ஐஸ் தண்ணி மாதிரி ஒன்று புறப்பட்டு வரும். அப்போ இது 2மே ஒரே இடத்துல வந்து சேர்ந்து அது ஒரு ஊற்றாக வந்து லவோதேசியாவில் வந்து சேரும் போது அந்த தண்ணீர் அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் வெது வெதுப்பாக இருக்கும். அப்போ பிறகு அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் ஒன்று என்ன செய்யணும், அதை புழங்குவதற்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் ஒன்று சூடு காட்டணும், மற்ற காரியங்களுக்கு நீங்கள் அந்த தண்ணீர் எடுத்து புழங்க வேண்டும். அதனால தான் இயேசு இங்கே லவோதேசியாவை பார்த்து நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன புரியும்னு சொன்னால், நம்ம ஊரில் இந்த தண்ணி தான் வந்து சேருது. ஆமென். அதனால் இயேசு அங்கே பேசும்போது அவங்களுக்கு தெரியும் இது என்ன மெட்டஃபாரில் இயேசு என்ன அடையாளத்தில் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆமென். ஸோ இந்த பட்டணத்தில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை என்னன்னு சொன்னால், 2 வித்தியாசமான இடங்கள்ல இருந்து தண்ணீர் ஒன்றா சேர்ந்து இந்த பட்டணத்துக்கு வந்து சேரும் போது வெது வெதுப்பான தண்ணீராக அங்கே வந்து காணப்படுகிறது. ஆமென். ஸோ ஆகையால இதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறார், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, 2ல் ஏதாவது ஒன்றா இரு. இது இந்த இப்போ இந்த ஊரில் இருக்கிற தண்ணீர் மாதிரி நீ அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுகிறான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணீரை வைத்து இயேசு அங்கே சொல்லுகிற முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். 17வது வசனம். முதலாவது இந்த லூக் வார்ம் அப்படின்னு சொன்னால் வெது வெதுப்புனா என்ன ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்துகிறது. வாட் இஸ் இட் ஷோயிங்? ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு என்று சொல்லி அது காட்டுகிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். 1வது 17வது வசனம் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்றாங்கன்னா, நான் செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன போட்டிருக்கு? எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஐ லேக் நத்திங். இதுதான் முத நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற வெது வெதுப்பான காரியம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னது? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஐ லேக் நத்திங். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கெல்லாம் போதுமானதாக இருக்கு. இருக்கிறத வைத்து அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் வெது வெதுப்பான ஒரு நிலைமையை இயேசு அங்கே சொல்லுகிறார்.
ஒரு 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 மாற்றிக்கொள்வதற்கோ அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்குவதற்கோ மற்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வந்த மாதிரியே போகிறது. இது எனக்கு போதும்பா, இப்படியே வந்துட்டு இப்படியே காலத்தை ஓட்டுறோம், இதே ஒரு நிலைமையில இருக்கிறது. இதுதான் லியூக் வார்ம் கிறிஸ்டியானிட்டி. போதும், அதை அவங்க அப்படி தான் சொல்லி கொண்டாங்க. நான் எம் ரிச், அதாவது அந்த பட்டணம் ஒரு பயங்கர செல்வந்தனாக இருக்கிற ஒரு செல்வமாக இருக்கிற ஒரு பட்டணம். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இங்கே எல்லாம் இருக்கு, போதும்பா அப்படின்னு சொன்னாங்க. we are wealthy, we don't need anything, we don't need, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அது இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை, இருக்கிறத வச்சு போதும்பா. இது ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னைக்குமே ஆவிக்குரிய காரியத்திலிருந்து நம்ம வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை இது போதும், இப்படியே உட்காந்துடலாம். இதுக்கு பாருங்க, சில பேர் 20 வருஷத்துக்கு முன்னே எப்படி ஜெபம் பண்ணாங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தான் பைபிள் வாசிக்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. சில பேர் 20 வருஷத்துக்கு முன்னே பைபிள் வாசிக்கல, இன்றைக்கும் பைபிள் வாசிக்கல, அப்படியே ஸ்டாக்னன்ட், பிளட்டோ, அதுக்கு மேலே எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. கர்த்தர் 20 வருஷம் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தவும் முடியாது. லியூக் வார்ம், இப்படியே இருந்துடலாம். ஆண்டவர் நம்மளை இப்படியே இருக்கிறதுக்கு அழைக்கல. ஆமென், ஆமென். பூரண புருஷன் ஆகும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டு தேவனுக்கு பயன்படுகிற ஒரு கருவியாக ஆண்டவர் நம்மளை மாற்றும்படி ஆசைப்படுகிறார். ஆமென். ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கிறோமோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறோம். இதுதான் என்னவாகிறது? வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. போதும்டா, பரவாயில்ல, இதுக்கிட்ட என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, போதும்ப்பா, இது போதும், இது இவ்வளோ, நான் சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம் அப்படியே யோசிக்கிறீங்க. நான் சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம், நான் சர்ச்சுக்கு வரதே ஒரு பெரிய விஷயம், அதே அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்புறம் என்னத்த ஊழியெல்லாம் செய்ய, அதெல்லாம் கூப்பிடாதீங்க. பிரியமானவர்களே, எனக்கு எல்லாம் இருக்கு, போதும், இதுக்கிட்ட எனக்கு எந்த தேடுதல், ஒரே இடத்துல நிற்கிறது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார், லியூக் வார்ம். ரெண்டாவது, என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற பெருமை, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற பெருமை இவங்க கிட்ட இருந்தது. பணம் இங்க இருக்கு, செல்வம் இங்க இருக்கு. அதனாலதான் இயேசு அங்க சொல்லுகிறார், நான் உன்கிட்ட சொல்றேன், நீ சுத்திகரிக்கப்பட்ட புடமிடப்பட்ட, தமிழ் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு, அந்த தங்கம் எப்படி போட்டிருக்கு, 18, நெருப்பினால் புடமிடப்பட்ட தங்கத்தை நீ என்கிட்ட வாங்கு என்று அவர் சொல்லுகிறார். அப்ப வித்தியாசமான ஒரு ட்ரேடை அங்க இயேசு காட்டுகிறார். ஒன்னாவது, நீ எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா உன்கிட்ட இருக்கிறது எதுவுமே தூய்மை கிடையாது, எதுவுமே தூய்மை கிடையாது. நீ எதை வச்சிருக்கன்னு நினைக்கிறியோ அது எதுவுமே தூய்மை கிடையாது. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்கிட்ட புடமிடப்பட்ட தங்கத்தை வாங்கு, அப்பதான் நீ ஐஸ்வர்யனாக மாற முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுடைய பார்வையில் அவர் என்ன சொல்லுகிறார், நீ அந்த 5 விஷயத்தை அவர் சொல்லுகிறார். யூ டிட் நாட் ரியலைஸ், 17வது வசனத்துல படிங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நிர்பாக்கியம், wretched, நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், பரிதபிக்கிறவனும், தரித்திரனும், poor, குருடனும், blind, நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இதை நான் பார்க்கிறேன், ஆனா நீ சொல்ற உங்ககிட்ட எல்லா செல்வமும் இருக்குன்னு நீ சொல்ற. அப்ப நம்ம கையில என்ன வச்சிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து வருகிறதை நம்ம வச்சிருக்கிறோமா, இல்லை நாமளே சில காரியங்களை சுதந்திரித்து நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். நமக்கு இருக்கிற காரியங்கள் எங்கிருந்து வருகிறது என்று நம்ம பார்க்கணும். அவங்க சொல்றாங்க, என்கிட்ட எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றார், இல்லை, நீ பரிதபிக்கப்பட்டவன், நிர்வாணியாக இருக்கிற, தரித்திரனா இருக்கிற, உங்ககிட்ட தங்கம் இருக்குன்ற, ஆனா உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்றார். அதனால இயேசு சொல்றாரு, அதை நீ புடமிடப்பட்ட தங்கமாக என்கிட்ட வாங்குன்னு சொல்றார். There are things that God is asking us to go to Him.
ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ என்ன தேடுறத நிறுத்திடாத. அப்பதான் நீ என்ன செய்வ? வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப. அல்லேலூயா. நீ என்ன தேட விட்டுட்டேன்னு சொன்னா, என்கிட்ட இருந்து வாங்குறத, என்கிட்ட நீ ட்ரேட் பண்றத விட்டுட்டனா, நீ வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நான் தருகிற சமாதானமோ உலகம் தருகிற சமாதானம் அல்ல. ரெண்டு இடத்துலயும் சமாதானம் கிடைக்கும். பூமியிலையும் சமாதானம் கிடைக்கும், தேவனிடத்திலையும் சமாதானம் கிடைக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒன்று நிரந்தரம், ஒன்றுல பாதுகாப்பு இருக்கு. பூமி தருகிற சமாதானம் என்னன்னு சொன்னா தற்காலிகம், அடுத்த நிமிஷம் தலைக்கீழ ஆயிரும். இன்னைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் நம்மளுடைய சுகத்தையும் எங்க போய் வாங்கி கொண்டு இருக்கிறோம்? இதைதான் அவர் கேட்கிறார். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, நீ எல்லாம் வச்சிருக்கன்னு நினைக்காத. அதை நீ என்கிட்ட இருந்து வாங்கணும், நீ என்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணணும், உனக்கும் எனக்கும் தான் பிஸ்னஸ் நடக்கணும்னு சொல்றார். ஆமென். யூ மஸ்ட் ஹேவ், என்கிட்ட இருந்து வாங்க பழகு அப்படின்னு சொல்றார். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்திலிருந்து காரியங்களை பெறாமல் இருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கை வெதுவெதுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொல்லுகிறார். We must go to him. We really must go to God for anything. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய சமூகத்துக்கு வர சொல்றார். வா, என்கிட்ட இருந்து வந்து புடமிடப்பட்ட காரியங்களை வாங்கு. ஒன்னாவது நான் சொன்னது போல வெதுவெதுப்புனா என்ன? என்கிட்ட எல்லாம் இருக்கு. ரெண்டாவது பெருமை, எனக்கு இனி எதுவுமே தேவையில்லை. ரெண்டுமே இருக்கு. மூணாவது வெதுவெதுப்பு வளர்ச்சி இல்லாத ஒரு காரியம். வளர்ச்சியே இல்லை. தே ஆல்ரெடி ஸ்டாக்னன்ட். அந்த பட்டணம் அவ்வளோதான், மேக்சிமம் எல்லாம் இருக்கு, போதும், முடிஞ்சது. அதுக்கு மேலே ஒரு குரோத்தே கிடையாது. இன்னைக்கு அந்த பட்டணம் பேரே இல்லை, தெரியுங்களா? லாவோதீசியன் போய் அங்கே வித்தேடுங்க, ஒன்றுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா கல் மண்ணும் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை வந்து வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா இப்படி தான், ஒரு நாளில் காணாமல் போயிடுவோம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த 7 சபையில் இருக்கிற நிறைய சபைகளுடைய முடிவு ரொம்ப மோசமான முடிவாக அவர் சொன்னார். விளக்கத்தண்டை நான் எடுத்துருவேன் எல்லாம் சொன்னார். ஆதி அன்புக்கு திரும்பு என்று சொன்னார். நீ எங்க இருந்து கீழே விழுந்தியோ அங்க மனம் திரும்பு என்று சொன்னார். இந்த சபையை மட்டும் அவர் பார்த்து சொல்றாரு, 2ல் 1வது இரு, ஏதாவது 1வது இரு. நான் வாந்தி பண்ணி போடுற மாதிரி வச்சுக்காத. I want to be able to taste you. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு சுவை தர வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சுவையை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இப்படியே வந்து கொண்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு போற வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே வரணும். You must become useful for the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிறவர்களாக தேவன் நம்மளை சுவை பார்ப்பதற்கு தேவன் நமக்கிட்ட இருந்து ஒரு சுவையை எதிர்பார்க்கிறார். We must be useful, bearing fruits. தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். எத்தனை வருஷம் இந்த சேர்ச்சுக்கு சும்மா வந்துட்டு போயிட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷம்? நீங்களும் எழும்ப வேண்டும். நீங்களும் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை கெட்டி சேர வேண்டும். அவர் உங்களிடத்துல ஒரு தரிசனத்தை கொடுப்பார். அவர் உங்களை பயன்படுத்துவார். அவர் இந்த சமுதாயத்தில் உங்களை எழுப்பி கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்க போகிறோம்? ஜெபத்தில் ஒரு இன்ச்சு கூட நம்ம வளரல. பைபிள் படிக்கிறதுல ஒரு இன்ச்சு கூட வளரல. அல்லேலூயா. 79 வயசு அந்த ஊழியக்காரர் வந்து என்ன சொன்னார்? 87 முறை நான் பைபிளை படித்து முடிச்சுட்டேன். நான் சாகிறதுக்குள்ளே என்னது 100 தடவையாவது பைபிளை படிச்சிடணும், 100 தடவையாவது நான் வாசிச்சிடணும்னு சொல்லி ஒரு கார்டு மாதிரி வச்சு ஒவ்வொரு நாளும் 7 அதிகாரம் படித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன் நம்ம வளர மாட்டோம்? ஏன் அப்படியே இருக்கிறோம்? அது முதல்ல சிந்திங்க.
இப்படியே இருக்கிறோம். ஏன் போதும்பா, அப்படி சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், வீட்டு வேலை செய்கிறோம், மற்ற வேலை, ஏன் அப்படி இருக்கிறீங்க? அதான் கேட்குறேன். இதான் ஆண்டவர் நம்மளை கேட்குறார், என்ன கேட்குறார், உங்களை கேட்குறார். இப்படியே இருக்கிற, எப்போ தான் நீ எழும்புவ? எப்போ தான் நான் உங்ககிட்ட சுவையை பார்க்க முடியும்? எப்போ தான் நீ எழும்புவ? எப்போ தான் நீ என்கிட்ட இருந்து வந்து வாங்குவ? நான் பார்க்கும்போது நீ தரித்திரனாக இருக்கிறிய, ஆனால் நம்ம பார்வையில் நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எழும்ப சொல்கிறார். God wants us to rise. Really. ஆண்டவர் நம்மளை எழும்பி அப்படி சமூகத்துக்கு வர சொல்லுகிறார். இந்த சத்தம் இன்னைக்கு நேற்று வரல, எத்தனையோ முறை, ஒரு 100 தடவைக்கு மேலேயாவது கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ தேடி வா, நீ தேடி வா. இப்படி தான் எழுத்து வடிவத்தில் ஆண்டவர் பேசினதை அந்த லவோதிக்கேயா சபையில் இருக்கிற தூதர்னா மெசஞ்சர், பாஸ்டர், ஊழியக்காரனுக்கு அனுப்பு. இந்த கடிதம் சபையில வாசிக்கப்பட்டது. திடீர்னு ஜான் கிட்ட இருந்து லெட்டர் வரும்போது, ஒரு நாள் அவங்களாம் சபையில் கூடி வரும்போது லவோதிக்கேயால அந்த கடிதம் வாசிக்கப்பட்டது. எப்படி வாசிக்கப்பட்டது? ஆமென் என்கிறவருடன் வார்த்தையும் உண்மை உள்ளவரும் உண்மையுள்ள சாட்சியுமாய் இருக்கிற சிஷ்யர்களுக்கு ஆளுகை செய்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறதாவது, நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. இப்படி வாசிக்கப்படும் போது கடைசியில் எப்படி தெரியுமா சொல்லி முடிச்சாங்க அந்த கடிதத்தை? யாரெல்லாம் நான் நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொள்வேன். இங்கிருந்து மனம் திரும்பு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னை அனுமதி கொடுத்தா நான் உள்ள வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஜெயம் கொள்கிற எவனோ என்னோடு சிங்காசனத்தில் அமரும்படிக்கு அவனுக்கு அழைப்பு உண்டு. எப்படி நான் ஜெயித்து என் பிதாவின் வலது பாரிசத்தில் நான் அமர்ந்திருக்கிறேனோ அதே போல அவனையும் நான் அமர பண்ணுவேன். காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி இந்த கடிதம் வாசித்து சில வருடங்களுக்கு பிறகு அந்த பட்டணமே இல்லாமல் போயிடுச்சு, லவோதிக்கேயாவே இல்லாமல் போயிடுச்சு. பிரியமானவர்களே, நீ சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, அவர் சொல்ற ஒரே காரியம்தான், உன்னுடைய கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். கிரியையை, ஐ நோ யூ பை யோர் டீட்ஸ். உன்னுடைய கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கிரியை அனலும் இல்லை குளிரும் இல்லை. எவ்வளோ நாள் தான் நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம வாழ போறீங்க? How long you want to live like this? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? ஆண்டவர் உங்களோட பேசினது அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? தேவ பிரசன்னத்தை உணர்ந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் பெறுகிறதான அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இதை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். பூமி தேவனை விட்டு நம்மளை பிரித்து கொண்டே போகுது. The world is so busy. உலகம் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னன்னா, கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுக்கிட்டே போகணும். நிறைய காரியங்கள் துரிதமாக உலகம் செஞ்சுக்கிட்டே போகுது. எப்படியாவது நம்ம கடவுள் கவனத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடணும். ஆனால் கடவுளுடைய கவனம்லாம் என்ன தெரியுமா? நம்மளை ஒரு பக்கமாய் திருப்பணும். Turn us back to him. தோ நான் தட்டுறேன் பாரு, என் சத்தத்தை கேளு. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, அதோ தட்டுறேன் பாரு, கதவை தோற, நான் உள்ள வந்து உன்னோட போஜனம் பண்ண ஆசைப்படுறேன். என்கிட்ட வந்து வாங்கு, புடமிட்ட தங்கம் என்கிட்ட வந்து வாங்கு. அப்பதான் நீ ஐஸ்வர்யவான், அப்பதான் நீ ஐஸ்வர்யவானா மாற முடியும் என்று சொல்லுகிறான். என் சத்தத்தை கேளு என்று ஆண்டவர் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இட்ஸ் a very very clarion call. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்களே உங்களை பார்த்து கேட்கணும், எப்போ தான் நான் வளருவேன்? எப்போ தான் என் ஜெப வாழ்க்கை வளரும்?
எப்போ தான் நான் என்னுடைய பைபிள் வாசிக்கிற காரியங்கள் வளரும், எப்போ தான் நான் ஆண்டவருக்காக எழும்ப போகிறேன், எப்போ தான் நான் உபவாசிக்க போகிறேன், எப்போ தான் நான் ஆவிக்குரிய காரியங்களை நான் அடைய போகிறேன், எப்போ தான் நான் தேவனை தரிசிக்க போகிறேன், எப்போ தான் நான் தேவனை உணரப் போகிறேன், எப்போ தான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன். எவ்வளோ நாள் தான் உங்களுக்கே ஊழியம் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எவ்வளோ நாள்? நீங்கள் எப்போ எழும்பி மற்றவங்களுக்கு ஜெபிக்க போகிறீங்க? உங்களுக்கே 30-40 வருஷம் சபை ஊழி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கே 30-40 வருஷம் ஆத்மாக்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு பதில் யார் பிரியமானவங்களே? எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி இருக்க போகிறோம்? அல்லேலூயா. இது நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவ்வளோ இருக்கிறதுலே நம்ம குண்டை சட்டிலே என்ன அதிலே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறோமா? இப்படியே சேர்ச்சை ஓட்டிக்கிட்டே இருக்க போகிறோமா? எதுவும் இப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, இப்படியே தான் நல்லா தான் இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பாரத்தை சுமந்தவர்கள் அப்படி இருக்கவே முடியாது. கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவங்க முடியவே முடியாது. இது 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 ஊழியமே இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. உண்மையான ஊழியம் தெருவில் இருக்குது பிரியமானவர்களே, வீதிகளில் இருக்கு, சமுதாயத்தில் இருக்கிறது. அங்கே இன்னும் எவ்வளோ தேவை இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்காம இந்த சவுத்துக்குள்ளே பிரச்சனை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா நீங்களும் அனலாக போகிறதில்ல, குளிராகவும் இருக்க போகிறதில்ல. அல்லேலூயா. இதுக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்குது. நம்மளை நம்பி தான் அந்த பட்டணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அட்லீஸ்ட் இந்த தாமானாவது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த ஜனங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. நமக்கு சத்தியம் தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையுடைய தரத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. ஹவ் பியூட்டிஃபுல். எதிர்காலம் தெரியாது, தரிசனம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, வழி நடத்துறது தெரியாது, போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தேடுதல் ஆண்டவராக இருக்க வேண்டும். பதினெட்டாவது வசனம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். வெண் வஸ்திரத்தை கர்த்தர் அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள சொல்லுகிறான். அதுக்கு ஒரு கலர் இருக்கு, அதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, அது என்கிட்ட இருக்கு. அது நான் உன்கிட்ட கொடுத்தேன்னா அது உன்னுடைய நிர்வாணத்தை மூட முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய நிர்வாணத்தை அது மூட முடியும். ஏன்னா ஆண்டு என்ன சொல்றாரு? என்கிட்ட இருந்து வர வெண் வஸ்திரம், ஒயிட் ரோப், ஒயிட் கிளாத்தை வாங்கி உன் மேலே போட்டுக்க. அதான் என்ன தெரியுமா சொல்றாரு? என்கிட்ட இருந்து வர நீதியை போத்திக்க, பரிசுத்தமாக வாழு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழு. என்கிட்ட இருந்து வர தங்கத்தை வாங்கிக்க, என்கிட்ட இருந்து வர வஸ்திரத்தை வாங்கிக்க. நான் உன்னை ஐஸ்வர்யவானா மாத்துறேன், நான் உன்னை நீதிமானா மாத்துறேன். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழாத, என்கிட்ட இருந்து வாங்கிக்க. என்கிட்ட வந்து பேரம் பேசு, வாங்கு பேரம் பேசு. கர்த்தரிடத்திலிருந்து வாங்கினாதான் நம்ம ஐஸ்வர்யவானாக வாழ முடியும். கர்த்தரிடத்துக்கிட்ட போனாதான் அவர் தருகிற வெண் வஸ்திரம் நம்ம வாழ்க்கையில வரும். நம்ம நீதிமானா இருக்கிறத நம்ம எல்லாம் மறந்துடவே கூடாது. நம்ம பரிசுத்தமாக வாழணும். அங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு ரேக்கை சுத்தம் பண்ணிங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா 4 நாளில் தூசி வந்து உட்காந்துரும். அப்புறம் அந்த தூசியில் ஜெர்ம்ஸ் வந்து உட்காரும், அப்படியே பூசணை பிடிக்கும், அப்படியே அந்த இடம் அழுக்காகும். அப்புறம் கருப்பாம்பூச்சி வரும், பூச்சிகள் வரும். அந்த இடம் அப்படியே என்னவாயிரும்? அழகாக இருந்தது என்னவாயிரும்? கெட்டுரும். டெய்லி ஒரு ஃபெதர் டஸ்டரை தொடச்சிக்கிட்டே இருங்க. 40-50 வருஷத்துக்கு இது இப்படியே சுத்தமாக இருக்கும். அதுதான் ஜெபம். நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்து பாருங்க, உங்கள் மைண்டு எல்லா இடத்துக்கும் ஓடும். ஏன்னா தூசியை பிசாசு போட ஆரம்பிச்சிருவான், அழுக்க போட ஆரம்பிச்சிருவான், கண்ட யோசனையினால் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவான்.
அன்னாலும் தூசி தட்டிக்கிட்டே இருங்க, தூசி தட்டிக்கிட்டே இருங்க. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் உங்களால் நிற்க முடியும். தெளிவாக தெரியும் கர்த்தருடைய வார்த்தை எது, கர்த்தருடைய வசனம் எது, தேவனுடைய சத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்காமல் விட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை தூசி படிந்து போய் அந்த இடத்துல அழுக்கும் எல்லாம் வந்து உட்காந்து கடைசியில் பிராணிகள் தேவையில்லாத பெஸ்டிசைட்ஸ் வந்து உட்காந்துரும். ஒரு வீடை கூட்டாமல் விட்டு பாருங்க, பல்லி வரும், கற்பம்பூச்சி வரும், எலி வரும், எல்லாம் வரும். சும்மா தான் இருக்கும், ஆனால் எல்லாம் வந்துடும். மிருகங்களாம் வந்து வாழ ஆரம்பிச்சிடும். சுத்தம் செய்யாத இடத்துல அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும்னா ஒரே வழி, தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார், தேவனுடைய பிரசனம் ஃப்ரிட்ஜ் மாதிரி. சாப்பாடு கெட்டு போவோம், என்னன்னா ஃப்ரிட்ஜில் போய் வைக்கணும். சாப்பிட்ற நேரத்தில் எடுத்து சூடு காட்டி சாப்பிடணும். சூடு சமைச்ச சாப்பாடு வந்து என்னவா இருக்கும், அதில் பாக்டீரியா இருக்காது, சாப்பிடலாம். அதே சாப்பாடு கெட்டு போகக்கூடாதுன்னா குளிரில் போய் வைக்கணும். அப்போ இங்கே அனலும் தேவை, குளிரும் தேவை. நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னா அன்னாலும் ஜெபத்தில் நம்மளை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தேவ பிரசனத்தில் போய் அமைதியாக அமர்ந்து இருக்கணும். கெட்டு போகவே மாட்டோம். பிரியமானவர்களே, எப்போ தான் வளர போகிறோம், எப்போ தான் எழும்ப போகிறோம், எப்போ தான் ஊழியம் செய்ய போகிறோம், எப்போ தான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், எப்போ தான் ஆண்டவருக்கு ருசி கொடுக்க போகிறோம், எப்போ தான் ஆண்டவருக்கு சுவை தரப்போகிறோம். அப்படி எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த யோசனையோடு இந்த இடத்துலேருந்து நீங்கள் கடந்து போக வேண்டும். ஒரு தெளிவான ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட பேசியிருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும். இன்றைக்கி பேசினவன் நான் மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் நல்லவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் கிருபை உள்ள தேவன். நம்ம மேல அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் மட்டும் நமக்கு எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும். சந்தோஷத்தை தரணும், விடுதலை தரணும், பாதுகாக்கணும், பணத்தை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், காடி கொடுக்கணும், தங்கத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படியே கம்ஃபர்டபுளாக வரோம், கம்ஃபர்டபுளாக போகிறோம். பாடுபட மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், துயரப்பட மாட்டோம், பாரப்பட மாட்டோம். இயேசுக்காக நிந்தனை அனுபவிக்கவே மாட்டோம், வேதனை அனுபவிக்க மாட்டோம். சொகுசாக இருக்கணும். கொஞ்சம் வேதனை இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்பிடுறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், கர்த்தரை விட்டுட்டு போயிடுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் முதல் சொன்னது போல ஆண்டவர் மகிழ்ச்சியின் தண்ணீரை, ஆனந்த தைலத்தை நம்ம வாழ்க்கையில கலசமாக ஊற்ற அவர் ஆசைப்படுகிறார். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவரிடத்துல போய் வாங்குங்க. அவரிடத்திலிருந்து புடமிடப்பட்ட தங்கம், சுத்தமான தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். வெண் வஸ்திரம் உங்க மேல போடப்படும். அவர்கிட்ட போய் வாங்குங்க. Go, he will give you the white robes and gold to make you rich and righteous. Hallelujah. Thank you Lord. அப்பா, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு சபையாக இப்படி சமூகத்தில் மனம் திரும்புகிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இப்படியே சபையை நடத்தி கொண்டு இருப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை பயன்படுத்த ஆசைப்படுறீங்க. எங்ககிட்ட இருந்து ஒரு சுவை புறப்பட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஏதாவது ஒரு டேஸ்ட்டு எங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. எஸ், இந்த காலை வேளையில், இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்த்தீங்க தண்ணீர் எடுத்துகிட்டு வரும்படி. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய தண்ணீரை எடுத்து காட்டும் போது நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோன்னு எங்களுக்கு தெரியல. முக்கியமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். We want to know what you want from us, Lord. இன்றைக்கி எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். இன்னையிலிருந்து உங்களை தேட ஆரம்பிக்கிறோம்.
கர்த்தரை தேடுங்க, அப்போது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எஸ், தேவனுடைய கரத்தில் இருக்கிறவங்க சுகமாய் தங்கி இருப்பாங்க. ஓ தேங்க்யூ லார்ட். தீங்கு நம்மளை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. இதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நல்ல தேவன். இன்னைக்கு நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது ஒன்று தான், நாம் அவரிடத்திலிருந்து வந்து வாங்கி கொள்ளும்படி, பெற்றுக்கொள்ளும்படி அவர் ஆசைப்படுகிறார். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், நான் உன்னோட போஜனம் பண்ண ஆசைப்படுகிறேன். பிரதர், நான் உன்னோட போஜனம் பண்ணப்பட ஆசைப்படுகிறேன். சிஸ்டர், நீங்கள் வாலிபனாக இருந்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசில் நீங்கள் போய் முட்டிக்கால் போட்டு ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை தாங்க, பிரசன்னத்தை தாங்க, உங்கள் ஆவியை தாங்க என்ன கேட்டு பாருங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், உன் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எஸ் எஸ், வயசானவங்க தரிசனம் பார்ப்பாங்க என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளை அதிகமாக எதிர்பார்க்கிறார். Yeah, your young man shall see visions. Your young man will see visions. Your old man will dream dreams. Even my servants, both men and women, they will prophesy. Your sons and daughters will prophesy. Go, people of God. ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் உட்காந்து கேளுங்க, என்னை உங்கள் ஆவினால நிரப்புங்கப்பா, உங்கள் ஆவினால நிரப்புங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. ஐ எம் ரெடி டு ஒர்க் ஃபார் யூ லார்ட். ஐ எம் ரெடி டு டூ யுவர் டீட்ஸ். எஸ், இந்த காலை வேளையில் ஆண்டவர் இதை தான் கேட்குறார். இந்த சபையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆனால் அதுக்கு முன்பதாக நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் மாற்ற ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பயங்கர விடுதலையும் அடுத்த கட்டமும் நம்ம வாழ்க்கையை தேடிக்கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பயங்கர மகிழ்ச்சியை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஊற்ற போகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். யூ கோயிங் டு ஃபைண்ட் ட்ரூ ரிச்னஸ், ட்ரூ ரிச்சஸ். உண்மையான ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். நீ வைத்திருக்கிறது ஒன்றும் இல்லை, உண்மையான. ஸோ யூ கேன் பிகம் ரிச். பை ஃப்ரம் மீ, டேக் ஃப்ரம் மீ. ஹல்லேலூயா. அப்பா, உங்களிடத்தில் புடமிடப்பட்ட தங்கத்தை வாங்குகிறோம், வாங்க கேட்குறோம்ப்பா, வாங்க கேட்குறோம். வெண் வஸ்திரத்தை கேட்குறோம், எங்கள் மேலே போடுங்க. அந்த வெண் வஸ்திரம், எல்லாரும் சொல்லுங்கள், என் மேலே அந்த வெண் வஸ்திரம் வருவதாக. எஸ், கிவ் மீ அ ஒயிட் ரோப், கிவ் மீ அ நியூ க்ளோத். என் மேலே இருக்கிற அவமானத்தை எடுத்து போட்டு தேவனுடைய நீதினால என்னை மறைத்து கொள்ளுங்க. என்கிட்ட இருந்த அந்த தோல்வியினுடைய அந்த போர்வையை எடுத்து வீசிட்டு, அவமானம் என்கிற அந்த போர்வையை எடுத்து வீசிட்டு, ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அந்த ஷேமான அந்த ரோப்பை கழட்டி போட்டுட்டு, வெண் வஸ்திரத்தை எங்க மேல கர்த்தர் வைப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தோல்வி, அவமானம், பின்வாங்குதல், சந்தேகம், இப்படியாப்பட்டதான வஸ்திரத்தை நாங்கள் களைத்து போட்டு, ஹல்லேலூயா, பரிசுத்தமான ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் எங்க மேல போட வேண்டும். எல்லாரும் கேளுங்களேன் பிரியமானவர்களே, கேளுங்களேன். அப்பா, ஒரு புது வஸ்திரத்தை எங்க மேல தாங்க. ஷேம் வேணாம், ஸ்டிக்மா வேணாம், எங்க மேல மற்றவங்க பேசின வார்த்தை வேண்டாம், தவறான காரியம் வேணாம், சாபம் வேண்டாம். எஸ், ஜென்ம சாபங்கள் வேணாம். நான் எது செஞ்சாலும் தோல்வி, நான் எது செஞ்சாலும் விடுதலை இல்லை, நான் எது செஞ்சாலும் வெற்றி இல்லை. அந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் வெண் வஸ்திரத்தை போட்டு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உள்ள வரும்போது அவர் உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம மேல போட ஆசைப்படுகிறார். புது அடையாளத்தை கர்த்தர் நம்ம மேல போட ஆசைப்படுகிறார். இது வரைக்கும் நீங்க அவமானம், இது வரைக்கும் நீங்க வெட்கம், இது வரைக்கும் நீங்க தோல்வி. ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அழகு, நீதி, ஜெயம், வெற்றி என்ற அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம மேல போடுகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh hallelujah. Thank you Lord. Almighty God. Hallelujah. Thank you Father. Thank you Father. புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம மேல போடுகிறார். நீங்க ஆண்டவர் இடத்துல போனீங்கன்னா புதிய வஸ்திரத்தை உங்க மேல போடுவார். வஸ்திரம்
பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படும், அடையாளத்துக்காக கொடுக்கப்படும், உயர்வுக்காக கொடுக்கப்படும், அதிகாரத்துக்காக கொடுக்கப்படும், உங்களுக்கென்ற ஒரு இமேஜ் அதுக்காக கொடுக்கப்படும். வஸ்திரம் ஆண்டவர் இதை செய்ய ஆசைப்படுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இதை செய்ய ஆசைப்படுகிறார். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களிடத்திலிருந்து வாங்க, உங்களிடத்திலிருந்து வாங்கினா தான் நாங்கள் ஐஸ்வர்யவான், வேற இடத்துல இல்லை ஆண்டவரே. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் நாங்கள் எதை கொண்டாலும் உங்களிடத்திலிருந்து வர்றது தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம். உங்களிடத்திலிருந்து வர்றது தான் எங்களுக்கு உண்மையான ஒரு ஐஸ்வர்யம். ஓ, வஸ்திரத்தினால எங்களை மூடுங்க, போர்வையினால எங்களை மூடுங்க. எஸ், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர் பிரியமானவர்களே. நம்ம மேலே ஒரு பெரிய வஸ்திரத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறான். ஆவிக்குரிய வஸ்திரம் நம்ம மேலே இருக்கிறது. எஸ், ஜெயம் கொள்ளவர்களாக நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இப்போ நம்ம தசமமாக காணிக்கைகளை எல்லாம் சேகரிக்க போகிறோம். கம் அண்ட் கிவ் டு த லார்ட். அல்லேலூயா, cheerfully. அல்லேலூயா, as a form of worship. அல்லேலூயா, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது உங்கள் இருதயத்துக்கும் உங்களுடைய விசுவாசத்துக்கும் சம்மந்தப்பட்டது. இது எந்த மனுஷனும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா கொடுப்பீங்க. அல்லேலூயா, அவர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். ஓ, மகிமை, மகிமை. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். நம்ம சில அறிவிப்புகளை பார்ப்போம். சில பேர் சேர்ச்சுக்கு வெள்ளனே புறப்பட்டாங்க, என்னன்னு தெரியல. சில பேர் சேர்ச்சுக்கு வரல, 2-3 வாரமாக என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம அறிவிப்புகளை கவனிப்போம். ரொம்ப முக்கியமாக ஸ்க்ரீனில் போடுங்க. லைட் அடைச்சிருங்க. இன்னும் இந்த லைட் அடிச்சிருங்க. மேக்ஸிமம் பண்ணுங்க, மேக்ஸிமைஸ் இல்லை, ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் ஸ்க்ரீன் அதை அடைச்சிருங்க. அந்த இது வேண்டாம், அந்த வியூ வேணாம். ஓகே, நமக்கு 2 முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. தயவுசெய்து கவனித்து வச்சுக்கொள்ளுங்க. சில பேர் சேர்ச்சுக்கு வரல, சில பேர் வெள்ளனை கிளம்பிட்டாங்க. சில அறிவிப்புகளை நம்ம பார்ப்போம். 1வது, அடுத்த வாரம் 24ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு நமக்கு சர்ச்சில் ஆராதனை இருக்கும். அடுத்த வாரம். ஓகே, ஏன் 24ன்னு சொன்னால் அந்த அன்னைக்கு தான் நம்மளுடைய சர்ச் ஆனிவர்சரி. இந்த 10 வருஷத்தில் எந்த தேதியில் 24ஆம் தேதி வருதோ அந்த தேதியில் தான் ஆராதனையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாற்றினதே கிடையாது.
24 செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, 24 வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, எந்த கிழமை வந்தாலும் நம்மளுடைய ஆராதனை அந்த ஆனிவர்சரியில் அந்த டேயில் தான் வரும். ஓகே. ஸோ இந்த வருஷம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. ஓகே. ஸோ சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் ஆராதனை தொடங்கிவிடும். 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துடணும். ஓகே. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு விசேஷ ஊழியக்காரர் வருவார். அவங்க சில வர்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்களும் சில ஆட்கள் வருவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறது தான் நம்மளுடைய வேலை. அவங்களே ஆராதனை நடத்தி அவங்களே நமக்கு வார்த்தையை கொடுத்து அவங்களே நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? சரி. அப்போ லீவு மாற்றுறவங்க, லீவு கேட்குறவங்க இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. சர்ச் ஆனிவர்சரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆராதனை. சில பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அந்த அன்னைக்கு தான் என்னது எல்லாம் பிளான் பண்ணி அங்கங்கே ஓடிடுறது. சர்ச்சில் முக்கியமான ஊழியக்காரனை கூட்டிகிட்டு வைக்கும் போது தான் இவங்களுக்கு லீவு, அவங்களுக்கு அதுன்னு சொல்லி சர்ச்சுக்கு வராமல் போயிடுறது. ஸோ இந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம ஒரு விசேஷ ஊழியக்காரரை விசேஷமாக சர்ச்சுக்கு கூப்பிடும்போது அந்த நேரத்தில் 2 பேர் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். சர்ச்சில் எல்லாரும் வரணும். நான் சில வெளியே இருக்கிற பாஸ்டருங்களை வர வைப்பேன். நம்ம சர்ச்சு 10 வருஷத்தை டச் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருடைய மகா கிருபை. எத்தனையோ முறை அந்த சர்ச்சை மூடுறதுக்கு நாங்கள் இருந்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த காப்பேட்லாம் கழட்டிட்டோம். இது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக டிசம்பர் 14ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ அந்த ஓனர் மறுபடியும் பேசி நீ இங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி தடப்படவுன காப்பேட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி கிறிஸ்மஸ் செஞ்சோம். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். 3 முறை இந்த சபையிலேருந்து வெளியாவதற்கு எவ்வளோ காரியங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மளை இங்கே தான் வச்சுருந்தா. ஓகேங்களா? அப்போ எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும். எல்லோரும் லீவை மாற்றிக்குங்க, வேலையை மாற்றிக்குங்க. ஓகே. சபைக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். அந்த அன்னைக்கு லீவ் போட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த 24ஆம் தேதி நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால், மாதர்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரு மீல் நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே. சர்ச்சுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க சாயந்தரம். ஓகே. இப்போ ஒரு கடிச்சிக்கையா, ஒரே கடிச்சிக்க 2-3 பேர் சமைங்க. போடும் போது ஒரு பானையிலேருந்து போடுங்க, முடிஞ்சோன்னா அடுத்த பானையிலேருந்து போடுங்க, அடுத்த பானை. புரியுதுங்களா? இப்போ பைத்தங்காய் அப்படின்னு சொன்னால் 2-3 பேர் டப்பாரில் பைத்தங்காய் பரட்டிட்டு வைங்க. அப்புறம் மொதல் டப்பாவை யூஸ் பண்ணுங்கள், 2வது டப்பாவை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பைத்தங்காய் தான் எல்லாமே. ஓகேங்களா? அதே போல் ஒரு கோழிக்கறி, ஒரு ரைஸு, அப்புறம் அப்பளம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். ஸோ நீங்கள் மத்தியானம் சமைச்சிட்டு நேராக சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இரவில் ஒரு 8-8:30 மணிக்கு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு ஐக்கியப்பட்டுட்டு நம்ம போகணும். அப்போ சனிக்கிழமை சொல்லுங்கள் போயிட்டு, வெள்ளிக்கிழமை இங்கே யூத் மீட்டிங் நடக்கும். அந்த யூத்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சர்ச்சை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவாங்க ஃப்ரைடேஸ். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் எல்லாம் துடைக்க வேண்டியதான் துடைக்கணும், சுத்தம் பண்ணுவீங்களா சுத்தம் பண்ணணும். நல்லா அழகாக செஞ்சு சர்ச்சை நல்லா செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு நம்ம கொஞ்சம் சின்ன லைட்டான ஒரு டெக்கரேஷன் 10 வருஷம் அப்படி சொல்லி டெக்கரேட் பண்ணிவிட்டு பலூன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம அந்த அன்னைக்கு நம்ம நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஓகேங்களா? 10 வருஷம் சாதாரணமான காரியம் இல்லை. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கரடுமுடான காரியங்கள், அனுபவங்கள், நிறைய வலிகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கடந்து வர செய்தார். ஓகே. ஸோ அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஸோ 24ஆம் தேதி 5:30 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு வந்துடுங்க. 6 மணி அளவில் கட்டாயம் நமக்கு ஆராதனை தொடங்கும். லீவு கேட்குறவங்க லீவு கேளுங்க. அரை நாள் எடுக்கிறவங்க அரை நாள் எடுங்க. டைம் ஆஃப் கேட்குறவங்க டைம் ஆஃப் கேளுங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம கத்தை துதிக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் நமக்கு தடை செய்யக்கூடாது. ஓகே. அது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அந்த 24ஆம் தேதி நம்மளுடைய சர்ச் ஆனிவர்சரி முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த வாரம் நம்ம சர்ச் கேம்ப்க்கு போகிறோம். அதுதான் உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? காலையில் 7 மணிக்கெலாம் நீங்கள் எல்லாம் இந்த சர்ச்சில் கூடி வந்துடணும். சரியாக 7 மணி. ஓகே. மேக்ஸிமம் 7:15க்கு நம்ம இங்கேருந்து புறப்பட்டுருவோம். ஓகேங்களா? சரி. அதுக்கு முன்பதாக இந்த சர்ச்சில் இந்த கேம்ப்க்கு வரவங்க யாரெல்லாம் இன்னும் காசு கட்டலையோ உடனே நீங்கள் இந்த வாரமோ இல்லை 25ஆம் தேதிக்குள்ளேயோ நீங்கள் காசை கட்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இந்த காசை நம்ம இன்றைக்கி கேட்கல, 1ஆவது மாதத்துலேருந்து கேட்டுட்ருக்கோம். இன்னும் தள்ளி போனோன்னா 11ஆம் மாதம் 10ஆம் மாதத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
போன வருஷத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். 20 வெள்ளி கொடுங்க, 50 வெள்ளி கொடுங்க, 10 வெள்ளி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் காசு இல்லை, ஆட்டுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, மாட்டுக்கு வளகாப்புன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேம்புக்கு வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க, அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம செய்கிறோம், சும்மா செய்யலை. இதுக்கெல்லாம் நோக்கம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து தேவை இருக்குது. அதனால் நம்ம செய்கிறோம். ஒரு சர்ச்னால் நம்ம வெளியே போய் ஐக்கியப்படுவது ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால் இந்த சர்ச் கேம்ப்க்கு நீங்கள் எல்லோரும் வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 35 பேர்னு சொன்னேன். இப்போ 35 பேரில் ஆள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த செலவை ஈடுகட்ட போகிறோன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களால் வர முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாதி காசாவது அந்த கேம்ப்க்கு நீங்கள் கட்டிடுங்க. ஆமென், அதான் நியாயம். ஏன்னா நம்ம இப்போ சொல்லலை, போன வருஷத்துலேருந்து கேம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தள்ளி போட்டு இவங்களுக்கு கல்யாணம், அவங்க வீட்டில் தேவை, இவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே சில காரியங்கள் தள்ளி போட்டு இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து திருப்பியும் தள்ளி போட முடியாது. ஏன்னா இந்த தடவை நம்ம காசு கட்டிட்டோம். ஓகே, சரிங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 3000 வெள்ளி நமக்கு இந்த கேம்பை சக்ஸஸாக நடத்துறதுக்கு நம்ம தேவைப்படுது. ஓகே, அதில் சாப்பாடு காசு, ரூம் காசு எல்லாம் அதில் அடங்கும். 3000 வெள்ளிக்கு கிட்ட வருகிறது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1000 வெள்ளி சாப்பாடுக்கு போகுது. மொத்தம் 6 வேளை உங்களுக்கு சாப்பாடோட இன்க்ளூட், 2 பசியாரை, 2 டின்னர், 2 லஞ்ச். அங்கேருந்து வெளியாகும் போது கடைசியாக லஞ்ச் சாப்பிட்டு தான் வெளியாகும். ஓகே, ஸோ ஃபுல் மீல். பசியாரையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற 10 பேருக்கு தண்ணி கலக்கி கொடுத்து ரொட்டிலாம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ப்ரேயருக்கு வந்துட வேண்டியதான். ஓகே, லஞ்சு உங்களுக்கு நல்ல சோறு, கறி, சாப்பாடெல்லாம் இருக்கும். அதே போல் ஈவினிங்கில் நீங்கள் பிஸ்கெட் தொட்டு டீ கலக்கி குடிச்சிக்கலாம். அப்புறம் டின்னர் நமக்கு இருக்கிறது. ஸோ ஆகையில் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களால் இப்போ கடைசி நிமிஷத்தில் வர முடியலன்னா, சில பேர் வரல, சில பேர் வந்து பேர் கொடுத்துட்டாங்க ஆனால் வரல. ஆனால் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பசங்க இருந்தாங்க, நீங்கள் காசு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நாங்கள் வரல, ஆனால் நீங்கள் காசு வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அது நியாயம். ஓகே, ஏன்னா நான் 35 பேருக்கு தான் அந்த கணக்கு போட்டேன். ஓகே, அப்போ ஆள் குறைஞ்சிச்சுன்னா செலவு கூடும். ஓகே, 110 வெள்ளி இப்போ 140 வெள்ளி ஆகும். ஏன்னா இன்னொரு 10 பேர் 5 பேருடைய காசு உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேம்ப் நாங்கள் தான் நடத்துகிறோம். நானே காசு கட்டுறேன், நானே காசு கட்டி தான் வரேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி கேம்ப் காசு கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து அது சொல்லக்கூடாது, டூ லேட். நீங்கள் வந்து சொல்லாதீங்க, கட்ட முடியலலாம் சொல்லாதீங்க. நீங்கள் போன வருஷத்துலேருந்து 2 வெள்ளி கொடுத்துருந்தா கூட இந்நேரம், வாரம் 2 வெள்ளி கொடுத்துருந்தா கூட இந்நேரம் கேம்ப் காசு கட்டியிருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆகையால் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் நீங்கள் கேம்ப்க்கு வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை. காசு கொடுத்துட்றோம் வரல அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வரணும் தான் எங்களுடைய ஆசை. எப்படி? நீங்கள் வர்றது தான் எங்களுடைய ஆசையாக இருக்குது. சரி, முதல் நாள் ஈப்போக்கு காலையில் 7 மணிக்கு கிளம்பிடுவோம். இங்கேருந்து நேராக பத்துகாஜாவில் போய் கேலிஸ் காசல், மியூசிக்கை கொஞ்சம் குறைச்சிருங்க, பத்துகாஜாவுக்கு போயிடுவோம். ஓகே, பத்துகாஜாவில் கேலிஸ் காசல்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அற்புதமான ஒரு இடம் இருக்குது. ஒரு பழைய அரண்மனை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த அரண்மனையை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம நடந்து சுற்றி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ ஒரு 5 வெள்ளி வரும், அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அது இன்க்ளூடட் இல்லை. ஓகே, அந்த பத்துகாஜாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பசியாருவோம். அங்கே நீங்கள் தாராளமாக பசியாரலாம். 3 வெள்ளி 2 வெள்ளி 4 வெள்ளிக்கு பசியாரலாம். நாசியில் அது மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். அது உங்களுடைய செலவு. இந்த கேலி காசலுக்கு போகிறதுக்கு 5 வெள்ளி, அது உங்களுடைய செலவு. ஓகே, அப்புறம் அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம், ஈப்போ டவுனுக்கு போயிடுவோம். ஈப்போ டவுனுக்கு போயிட்டு அங்கே தான் லஞ்ச் எடுக்கிறோம். அந்த முதல் நாள் லஞ்சு நீங்கள் சொந்தமாக பார்த்துக்கணும். ஓகே, நாங்கள் ஒரு கடையில் போய் விட்டுருவோம். அந்த கடையில் சாப்பாடு வந்து 6 வெள்ளி 7 வெள்ளி தான் வரும். சோறு கோழிலாம் வச்சிங்கன்னா 6-7 வெள்ளிக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டுட்டு ஈப்போ டவுனில் காங்கிபைன் லேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரியாக ஒரு 3 மணிக்கு ஹோம் ஸ்டேக்கு போயிடுவோம். ஓகே, ஹோம் ஸ்டே போனோன்னே
4 மணிலேருந்து மேலே தூக்குங்க. 4 மணிலேருந்து 3 மணிக்கு மேலே செக்இன் பண்ணிவிட்டு அதோடு நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். நல்லா குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம திருப்பி போய் கிளம்பிட்டு 7:30 மணிக்கு 3 யூனிட், இந்த பிளாக்கில் ஒரு யூனிட், அந்த பிளாக்கில் ஒரு யூனிட், இன்னொரு பிளாக்கில், அப்போ நம்ம 3 பிளாக்கில் தனித்தனியாக இருப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துடணும். அங்கே தான் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துடுங்க. கிளம்பிட்டு சரியாக 7:30 மணிக்கு வந்துட்டிங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு அங்கேயே நம்ம முதல் பைபிள் ஸ்டடி தொடங்குவோம். பைபிள் ஸ்டடி முடித்தோடனே நீங்கள் எல்லாம் கலப்பாக இருப்பீங்க. ஏன்னா காலையிலேருந்து காடியில் வரோம், இப்போது நடக்கிறோம், அதனால் வெள்ளை படுத்துருங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் எழுந்துச்சு நீங்கள் பசியாறிட்டு கிளம்பிட்டு 9 மணிக்கெலாம் நீங்கள் என்ன செய்யணும், பைபிள் ஸ்டடிக்கு வந்துடணும். ஓகே, அந்த எந்த யூனிட் செய்கிறோமோ அங்கே வந்துடணும். அது முடித்த கடை அங்கேயே நமக்கு என்ன இருக்கும், லஞ்ச் இருக்கும். ஓகே, அங்கேயே நமக்கு லஞ்ச் இருக்கும். அங்கே நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லோரும் காடி எடுத்துகிட்டு குனோங் லாங் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். மேலே போங்க. குனோங் லாங்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஒவ்வொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேரி மாதிரி அந்த ஐலண்டை சுற்றி வரும். அந்த ஃபேரியில் ஏறுறதுக்கு மினிமம் 4 வெள்ளி வரும். ஓகே, பிள்ளைங்களுக்கு 2 வெள்ளி என்னமோ தான் போல், ஆனால் 4 வெள்ளி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த காசு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அங்கே வந்தோன்னே எல்லோரும் கலெக்ட் பண்ணி கவுண்டரில் டிக்கெட் வாங்கி கொடுப்போம். நீங்கள் எல்லாம் அந்த ஃபேரியில் ஏறலாம். அழகாக அந்த சின்ன ஒரு தீவு மாதிரி அதுக்குள்ளே சுற்றி வருவான். அவன் போய் இன்னொரு இடத்துல விட்டுருவான். நீங்கள் நடந்துட்டு திரும்பி வந்துடலாம். அதை முடிச்சுட்டு ஒரு குகையை நம்ம போய் பார்ப்போம். ஒரு குகையை போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். அது முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த ஜென் கார்டனுக்கு போகலாம். ஈவினிங் ஆயிரும், டைம் இருந்தால் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திரும்பி வந்துடலாம். ஓகே, வந்து ஒரு 5 மணிக்கு தான் வருவோம். ஒரு 4:30-5 மணிக்கு வரும் வச்சுக்குவோம். அப்போ நமக்கு ஸ்விம்மிங் பூல் டைம் இருக்குது, நீங்கள் குளிக்கலாம். குளிச்சுட்டு அதே மாதிரி 7:30 மணிக்கு டின்னர் எடுக்க வந்துடுங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டு 8:30 மணிக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. ஸோ இவ்வளோ டயர்டாக இருக்கிற நீங்கள் பைபிள் ஸ்டடி நீங்கள் சொக்கக்கூடாது, தூங்கி விழக்கூடாது. ஓகே, சரி. அப்புறம் பைபிள் ஸ்டடி முடித்தா நல்லா ஓய்வு எடுங்க. 10-10:30க்கெலாம் நீங்கள் போய் படுத்துருங்க, நல்லா ஓய்வு எடுங்க. அப்புறம் 3வது நாள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதே மாதிரி காலையில் பசியார நீங்கள் இருக்கிற இடத்துல பசியாறிட்டு ரொட்டி பிஸ்கெட்லாம் இருக்கும், ஜேம் தடவி நீங்கள் கோப்பிலாம் குடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும், பைபிள் ஸ்டடி கடைசி நாள் பைபிள் ஸ்டடிக்கு வந்துடணும். நீங்கள் அந்த கடைசி நாள் பைபிள் ஸ்டடியில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், குரூப் ஃபோட்டோ எல்லாம் நம்ம படம் பிடிப்போம். ஓகே, படம் பிடிச்சிட்டு நம்ம அங்கேயே லஞ்ச் வரும். லஞ்ச் வந்துடும் 11 மணிக்கு 11:30 லஞ்ச் வந்துடும். நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளிவிடப்பட்டுருவோம். விடைப்பட்டு எங்கே போகிறோன்னு சொன்னால் நேராக தாசே செர்மீன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போனீங்கன்னா அந்த தாசே செர்மீன் உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 4 வெள்ளி வரும். ஓகே, நீங்கள் உள்ளே போய் அந்த ஒரு பெரிய குகைக்குள்ளே ஒரு குட்டை மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு எங்கே வரோம், கம்போங் கச்சாங் பூத்தேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாமான் இருக்குது. அங்கே நம்ம உங்களை இறக்கி விட்ருவோம். நீங்கள் அங்கே சுற்றி நடங்க, அங்கே இருக்கிற கச்சாங் பூத்தியெல்லாம் வாங்குங்க. 3-10 வெள்ளி அப்படிலாம் இருக்கும். முடிஞ்சால் வாங்குங்க, இஷ்டம் தான் ஏதாவது டேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ட்ரை பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்குறவங்க வாங்க, அது ஒரு சும்மா ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு கச்சாங் பூத்தே. அப்புறம் கச்சாங் பூத்தே முடித்தோன்னா என்ன செய்ய போகிறோம், நேராக ஹைவே விட்டுருவோம். ஹைவேயில் இறங்கி நேராக வந்துக்கிட்டே இருந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தாகமாக இருந்துச்சுன்னா நின்று நம்ம அங்கே ஒரு டீயோ தண்ணியோ குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் லஞ்ச் எடுத்துட்டீங்க, ரைட்டா? லஞ்ச் எடுத்ததுனால உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். ஈவினிங்கில் மேபி ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் கணக்கு பண்ணோம், கேம் காசு போக நீங்கள் ஒரு காடியில் ஏறி வரீங்க, ஒரு ஆளோட காடியில் ஏறி வரீங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெட்ரோல் காசு 15 வெள்ளியோ நீங்கள் கொடுக்கலாம். இந்தாங்க உங்கள் காடியில் வரோம், ஒரு 15 வெள்ளி வச்சுக்கோங்க, கொடுங்க. ஓகே, ஏன்னா நிச்சயமாக போயிட்டு வரத்துக்கு ஒரு 70 வெள்ளி 80 வெள்ளி வரும். 5 பேர் ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த செலவை ஈடு கட்டிடலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு 15 வெள்ளி அவங்களுக்கு கொடுத்து இந்த 4 வெள்ளி 5 வெள்ளி 4 வெள்ளி இந்த என்ட்ரன்ஸ் ஃபீலாம் இருக்குல்ல, அதையும் இதை எடுத்துகிட்டு லஞ்சு முதல் நாள் லஞ்சு அதையும் நீங்கள் இது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 36 வெள்ளி தான் வருது ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா.
டிரான்ஸ்போர்ட் காசு கொடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீ, சாப்பாடெல்லாம் முதல் நாள் லஞ்சு எல்லாம் 36. அப்போ நீங்கள் என்ன செய்யலைன்னா மேற்கொண்டு ஒரு 50 வெள்ளி நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஒரு ஆள் மேற்கொண்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, சில பேர் 36 வெள்ளி எடுத்துகிட்டு வாங்க, சில பேர் 40 வெள்ளி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நீங்கள் லஞ்சுக்கும் இருக்குது, டிக்கெட்டுக்கும் நீங்கள் காசு கட்டிக்கலாம், அந்த கச்சாம்பூத்திக்கும் நீங்கள் அங்கே ஜாமாவை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய சுற்றி பார்க்குற செலவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் கேம்ப் காசு போக இந்த செலவு தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ 3 யூனிட் இருக்குது. அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து 3 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 குயின் பெட் இருக்கும். 5 குயின் பெட்டில் ஒரு குயின் பெட்டில் 2 பேர் படுக்கலாம். 2 2 2 2 2 ஒரு வீட்டில் 10 பேர். சரிங்களா? சில வீட்டில் வந்து 9 பேர் தான் இருக்கிறோம், சில வீட்டில் வந்து 10 பேர் இருக்கிறோம், சில வீட்டில் 11 பேர் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம அதை அங்கே போய் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த அட்டாச் பாத்ரூமில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் 2 குயின் பெட் இருக்கும். அதில் 4 பேர் படுக்கலாம். ஆக்சுவலி 6 பேர் படுக்கலாம். ஆனால் நம்ம 4 பேர் உங்களுக்கு வசதிக்காக நாங்கள் போடுறோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். வாலிபர்களும் எல்லாமே எங்கள் ரூமில், எங்கள் யூனிட்டில். ஓகேங்களா? ஸோ நானும் என் ஒய்ஃபும் ஒரு ரூமில் இருப்போம். மற்றவங்கெல்லாம் குயின் பெட்டில் நீங்கள் 2 பேராக அங்கே ஒரு ரூமில் நீங்கள் இருப்பீங்க. ஆண்கள் பெண்களாக தனித்தனியாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதை நாங்கள் பிறகு வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்போ இது அவ்வளோ முக்கியம் இல்லை, பிறகு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த யூனிட்டில் வந்து யாருமே வந்து கப்பல்ஸாக தங்கலை. ஸோ எப்படி போட்டிருக்கோன்னா ஆண்களாக போட்டிருக்கிறோம். 4 ஆண்கள் 4 பெண்கள் அப்படி போட்டிருக்கிறோம். சில பேர் வந்து ஃபேமிலியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களோட நீங்கள் இருக்க ஆசைப்படுவீங்க. இப்போ இவங்கள வச்சுக்கோம். இவங்க சிஸ்டர் தனிஷா, அவங்க 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 2 குயின் பெட்டு. நல்ல தாராளமாக வசதியாக அவங்க தங்கலாம், நல்லா தாராளமாக தங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் கணக்கு பண்ணுறோம். பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தனி ஒரு படுக்கிற இடத்த தான் நாங்கள் கணக்கு பண்ணுறோம். ஆனால் எங்கள் ரூமை தவிர்த்து எங்கள் ரூமில் வந்து நான், ஹாரிஃபும் என் ஒய்ஃபும் அது ஒரு ரூமில் தங்கிக்குவோம். அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அப்படி செய்கிறதுனால ஒரு யூனிட்டில் வந்து ஒரு படுக்கிற இடம் இப்போ கோசமாக இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு இடம் காலியாக இருக்குது. ஓகேங்களா? யாராவது ஒரு ஆள் வாங்க, வராதவங்க தயவுசெய்து வாங்க. இப்போ ஒரு இடம் காலியாக இருக்குது, ப்ளீஸ் கம். சரிங்களா? இன்னும் பேர் கொடுக்காதவங்க, பேர் கொடுத்துட்டு பின் வாங்கினவங்க எல்லாம் நீங்கள் இப்போ சிந்திக்கலாம். ஒரு யூனிட்டில் வந்து இந்த பாருங்கள், படுக்க ஒரு இடம் அப்படி இருக்குது. ஏன்னா ஹாரிஃப் வந்து எங்கள் கூட படுத்துக்குவார், ஷேர் பண்ணிக்கிட்டு எங்கள் கூட படுப்பார். அதனால் இப்போ ஒரு பெட் வந்து ஆக்சுவலி பார்க்கணும், ஹாரிஃப்க்கும் ஒரு படுக்கிற இடம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் ரூமில் போட்டதுனால ஒரு ரூமில் நாங்கள் 3 பேர் தங்கிக்குவோம். அதனால் இங்கே ஒரு பெட்டில் ஒரு இடம் இருக்குது, காலி இருக்குது. சரிங்களா? ஸோ தயவுசெய்து உற்சாகப்படுத்துங்க. இன்னும் நமக்கு 2 வாரம் இருக்குது கேம்புக்கு போகிறதுக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, எத்தனை பேர்த்திட்ட காடி இருக்குது, எத்தனை பேர்த்துக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கணக்கு பண்ணிவிட்டு அதையும் நாங்கள் செஞ்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த 3 யூனிட்டில் இங்கே 3 யூனிட் காட்டுங்க, முன்னுக்கு போங்க. ஓகே, இந்த முன்னுக்கு இன்னும் இப்போ இந்த ஹோம் 1, ஹோம் 2, ஹோம் 3 இருக்குல்ல, இந்த 3 யூனிட்லேயும் வந்து ஒரு லீடரை நாங்கள் போடுவோம். இந்த லீடரோடைய பொறுப்பு என்னென்னா, அன்னைக்கு பசியார அவங்க அரேஞ்ச் பண்ணிடணும். அங்கே இருக்கிறவங்கள வச்சு தான் தண்ணி கலக்கணும், பிஸ்கெட்டு பிள்ளைங்க அதில் சாப்பிட்றதுக்கு, ஓகே, பசியாடுறதுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ராத்திரி வெள்ளனே படுத்துடணும். அந்த வீட்டில் இருக்கிற பொருளை ஒன்று கூட நீங்கள் உடைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த சாவி எடுக்கும்போது நம்ம 100 வெள்ளி டெபாசிட் கட்டுவோம். சரிங்களா? அப்போ அந்த டெபாசிட் கட்டிட்டோன்னா அப்புறம் பிறகு அந்த டெபாசிட்டை நம்ம எடுக்க முடியாது. பைப்பு உடைச்சிட்டாங்க, இது உடஞ்சிருச்சு, ஜாமா கீழே விழுந்துருச்சு, ஷாம்பு உடஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அந்த நேரத்தில். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த சர்ச் கேம்ப் இன்னும் ஒரு இடம் இருக்குது, தயவுசெய்து பேர் கொடுத்து வாங்க. வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நம்ம மற்ற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் முக்கியமான அறிவிப்புகள்.
ஓகே. ஸோ இந்த வாரம் சர்ச்சில் நமக்கு ஆராதனை இருக்கிறது சனிக்கிழமை. அதுக்கான தகவல் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். 5:30 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கெலாம் நம்ம தொடங்கி விடுவோம். அந்த பாஸ் ரொம்ப டைமை பங்க்சுவலாக இருப்பார். 6 மணினா 5:45 வந்துடுவார். சரிங்களா? ஸோ இந்த கேம்ப்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் வர வேண்டிய காசு சுமாராக ஒரு 800-900 வழி சிம்லா 60 ரிங்கிட் இன்னும் வர வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு ஓரளவு காசு வந்துருச்சு. நம்மளுடைய 3000 வழியில் 2000 வழி கிட்ட, 2000 வழியா இல்லை 2500 வழி கிட்ட இந்த 25ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். 2500 வழி இன்னொரு இல்லை 2000 வழி ரைட்டா? ஸோ இன்னும் வர வேண்டிய காசு இப்போ வந்த காசு கிட்டத்தட்ட 1000 வழிக்கு மேலே இருக்குது. இன்னும் வர வேண்டிய காசு கட்டின காசு 500 வழி. இன்னொரு சிம்லா ரத்தோஸ் வர வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ இன்னும் யார் வர வேண்டிய ஆசைப்படுறீங்களோ இன்னும் ஒரு இடம் உங்களுக்கு காலியாக இருக்குது. தயவுசெய்து வாங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த கேம்பில் நம்ம சபையினுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துவார். சரிங்களா? ஓகே. வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சீக்கிரமாக அந்த பணத்தை கட்டி முடிச்சிருங்க. ஓகே. எதுவும் ராங்காக கல்குலேட் பண்ணிட்டேனா? இல்லை. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஸோ இதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம், சர்ச் முடிஞ்சு பேசலாம்னு நினச்சோம். பட் எல்லாம் என்ன நடந்தது தெரியல, போயிட்டாங்க. கல்யாணம்மா? சரி, ஓகேங்களா? சரி, இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இது நல்ல ஒரு கேம்பாக கேளுங்க. ஓகே. ரைட். நான் நினச்சேன் அந்த கொங்கிபன்லேன்னா அந்த கொடைகள் படம் பிடிக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் யோசிச்சேன். செல் திங்ஸ். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. வாங்குறவங்க வாங்குங்க, உடச்சிடாதீங்க. வாங்குறவங்க வாங்குங்க, அவசியம் இல்லை. சும்மா நம்ம பார்க்கலாம். இப்போவை அதெல்லாம் அந்த இதெல்லாம் காட்சிகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஆமாம், நாள் நம்ம நாசி வாங்கி அப்படின்னு சொல்லி, அது ஸ்லாங்கில் நாசி கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம போவோம். 6 ரிங்கிட்டா 7 ரிங்கிட் தான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கோழி, ஒரு சயுறு, அப்புறம் சோறு, ரொம்ப ருசியாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லோரும் க்யூவில் நின்று சாப்பிடுவாங்க. அங்கே போவோம் லஞ்சுக்கு. நல்லாயிருக்கும், திருப்தியாக நீங்கள் சாப்பிடலாம். நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னே நான் சொல்லிடுவேன், 30 பேர் வரோம், இடம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ வாங்க. அந்த நல்லா சாப்பாடும் நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப சாப்பாடெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த முக்கியமான இடங்களை நம்ம போய் பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காட்சிகள், இயற்கையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். கேம்ப்க்கு இன்னும் ஒரு இடம் காலியாக இருக்குது. இது யாராவது வர ஆர்வமாக இருந்தீங்கன்னா வர சொல்லுங்கள். சர்ச் மெம்பர்ஸை வர சொல்லுங்கள். லீவ் போட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேம்ப். சரி, நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். மற்ற தகவல் எல்லாம் இன்றைக்கிக்குள்ளே நான் சர்ச் குரூப்பில் நான் போட்டுறேன். இதெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சர்ச் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. சரி, மேபி நம்ம 5-6 காடியில் போகலாம். ஆனால் 3 காடி வெளியே போடணும், 3 காடி தான் உள்ளுக்கு போட முடியும். ஓகேங்களா? ஸோ அது மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. நல்லவரே, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு கதவை திறந்து கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்குள்ளே வாங்க. நாங்கள் அனலும் இல்லை குளிரும் இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழவே கூடாது. உங்களிடத்திலிருந்து வாங்கி நீங்கள் தருகிற வஸ்திரத்தை போடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வசனத்துக்காக நன்றி.
பேசினதுக்காக நன்றி. துதிக்கும் போது இடைப்பட்டதுக்காக நன்றி. நீங்கள் எடுத்த தசம பாகங்கள் காணிக்கைகள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். நல்லவர், வாக்கு மாறாதவரே. இந்த சபையை அடுத்த கட்டத்துக்கு நடத்துகிறீங்க, அதுக்காக நன்றி. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கலசமான மகிழ்ச்சியை அவர்கள் வாழ்க்கையில் ஊற்றுவேன் என்று சொன்னீங்க, அதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இம்மானுவேல். சொல்லுங்கள், இம்மானுவேல். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், இம்மானுவேல். இம்மானுவேல்னா கர்த்தர் நம்மோடு. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையிலே கர்த்தர் அடுத்த கட்டத்தில் நம்மளை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.